மண்டே மார்னிங் மில்லட் தோசை மாவு ஒரு 4-5 தோசை வர அளவுக்கு தான் இருந்துச்சு. டானிஷேயுக்கு வெங்காய சட்னினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 4-5 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகா, தக்காளி பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2, இது எல்லாத்தையும் சாப் பண்ணி நல்லா வணக்கிடலாம். லாஸ்ட்டில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அதுலேயே நறுக்கி சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து அரைச்சிடணும். இன்னொரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு சட்னியில் ஊற்றிட்டா வெங்காய சட்னி ரெடி. இருந்த தோசை மாவு அவங்க 2 பேருக்கு ஊற்றுனதுல சரியாக போச்சு. வீட்டில் வேற எந்த வெஜிடபிள்ஸும் பெருசாக இல்லை. அந்த டைமில் கரெக்டாக பால்காரர் வந்து பேக்கெட் கொடுத்துட்டு போனார். டக்குன்னு ஐடியா வந்துச்சு, சப்பாத்தி பால் சாப்பிடுவோன்ட்டு சிவா கிட்ட கேட்டேன். அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. இம்மீடியட்டாக கொஞ்சமாக கோதுமை மாவு பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு அதில் சூடாக பால் ஊற்றி கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட ஒர்க்கை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணேன். ஏன்னா குழந்தைங்க 2 பேரும் ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே என் ஒர்க்கை முடிச்சாதான் ஈவினிங் மேலே அவங்க கூட படிக்கிறதுக்கு உட்கார முடியும். பிகாஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச் மந்த் வந்துட்டாலே எல்லா பசங்களும் பிஸி ஆகிடுவாங்க. ஏன்னா ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். 10th and 12th போர்டு எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். சிபிஎஸ்சி வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 2025-2026 செஷன்லேருந்து 10th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 டைம் பப்ளிக் எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்ட்டு. இந்த டாக்ஸ் வந்து டிஸ்கஷனில் இருக்குது. அண்ட் March 9th வரைக்கும் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் இதை பற்றி அவங்களோட ஒப்பீனியன் தெரிவிச்சுக்கலாம். இன்கேஸ் இந்த சேஞ்ச் கன்ஃபார்ம் ஆகி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சில பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 போர்டு எக்ஸாம் இருக்க போதுன்னா போர்ஷன் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கோர்ஸ் ஜாஸ்தி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் சில பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா போர்டு எக்ஸாம்னாலே பசங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் தான். இப்போ 2 தடவை போர்டு எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னா டபுள் த ப்ரெஷர் டபுள் த ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. டானி வந்து இப்போ 8th ஃபினிஷ் பண்ண போகிறா அண்ட் 1 இயரில் 10th என்டர் ஆகிடுவா. அவகிட்ட இந்த விஷயத்த சொல்கிறப்ப அவள் அச்சுச்சோ அப்படின்ற ரியாக்ஷன் தான் கொடுத்தா. அண்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல. இந்த மாதிரி 2 போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கிறது பெட்டரா இல்லை 1 இருக்கிறது பெட்டரா பசங்களுக்குன்ட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த சிபிஎஸ்சியோட சேஞ்ச் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கும் கொஞ்சம் ஐடியா வரும் அண்ட் ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.